கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் உலகம் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருக்கிறது. எதை குறித்தும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை இந்த நாட்களில் காணப்படுகிறது. ஆனால் நம்பத்தக்கவர் நம்முடைய தேவன் மாத்திரம். அவருடைய வார்த்தை மாத்திரம் நம்பத்தக்கது. எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம இப்படியாய் பார்க்கிறோம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகி கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. ஆரம்பத்தில் நம்ம தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, அநேகர் இந்த நம்பிக்கையை இழந்து போகும்படி பிசாசு பலவித போராட்டங்களை கொண்டு வந்து தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை இழந்து போக பண்ணி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் என்ன சூழ்நிலை வந்தாலும் எது வந்தாலும் விடாதபடி தேவன் பேர்ல ஒரு பெரிய நம்பிக்கை நாம் வைத்திருப்போமானால் நாம் இயேசு கிறிஸ்துவனிடத்துல நாம் பங்குள்ளவர்களாய் இருப்போமா என்று சொல்லி ஆமேன். நாம் வேதத்துல பார்க்கும்போது மரியாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய இயேசுவை அவள் தெரிந்து கொண்டாள். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள். அவருடைய முகத்தை பார்த்து அவள் ஆறுதல் அடைந்தாள், நிம்மதி அடைந்தாள். அவரை விட்டு அவள் விலகி போக அவள் விரும்பவில்லை. அத்தனையாய் அவர் மேல் அவள் நம்பிக்கை வைத்திருந்தாள். அல்லேலூயா, ஆமென். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்க்க பார்க்க நமக்குள்ள அந்த நம்பிக்கை பெருகுகிறது. அவரிடத்திலிருந்து வருகிற நல்ல பங்காகி அவரிடத்திலிருந்து வருகிற அந்த பங்கும் சுதந்திரத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், இப்படி கிருபைகள், விடுதலை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் போது. உம்முகம் பார்க்க பார்க்க என்னை நான் மறக்கின்றேன். நீதின் சூரியனே, நிரந்தர நிம்மதி ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம். ஆமேன். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்பது, அதை நம்புவது நமக்கு பெரிய ஒரு நிம்மதியை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நான் முடிந்து போவேன், இது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி என்னால் எழும்பவே முடியாது, இப்படி அநேக காரியங்களை நாம் சொல்லி நாம் சோர்ந்து போகிற வேளையில தான் தேவன் பேர்ல நாம் நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இதையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறதுன்னு சொல்லி. அல்லேலூயா. எபிரேயர் 6வது அதிகாரம் 19வது வசனத்துல நாம் இப்படியாய் பார்க்கிறோம். எந்த நம்பிக்கை நாம் முதலாவது பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கை நமக்கு அவரிடத்தில் பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. 2வது நம்ம பார்க்கிறோம், எபிரேயர் 6வது அதிகாரம் 18-19வது வசனத்துல பார்க்கும்போது அவருடைய வார்த்தையின் மேல், இந்த வேத வசனத்தின் மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்கும்போது, அந்த நம்பிக்கையை விடாமல் பற்றி கொள்ளும் போது அது நமக்கு ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கப்பல்கள் கடலிலே அலைகளினால புயலினால அலைச்சடிப்படும்போது அது அமிழ்ந்து போகிற நிலைமையில இருக்கும்போது அந்த கப்பலுக்கு நங்கூரங்களை போடுவார்கள். அந்த நங்கூரங்கள் அந்த கப்பலை அது ஆழத்தில் இருக்கிற அந்த பாறையோடு கூட அந்த கண் அலையோடு கூட அது இணைத்து விடுகிறது. அப்பொழுது கப்பல் அசையாதபடி, அது சேதமடையாதபடி அது பாதுகாக்கப்படுகிறது.
அப்படித்தான் தேவனுடைய வார்த்தையின் மேல நான் நம்பிக்கை வைக்கும்போது எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த வாக்கு தத்தங்களை, அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அவைகளை அரைக்க பண்ணி அவைகளிலே சார்ந்து கொண்டு அவைகளை அணைத்து கொள்வோமானால் அவைகள் நமக்கு ஆத்மனங்கூரமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகாதபடி, களைத்து போகாதபடி, விழுந்து போகாதபடி, தவித்து போகாதபடி நம்முடைய ஆத்மாவை நிலை நிறுத்துகிற அது ஆத்ம நங்கூரமாக தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கையில நாம் உறுதியுள்ளவர்களாய் இருப்போம். முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்வோம். இரண்டாவது, அவருடைய வசனத்துல நாம் உறுதியாய் அந்த வசனத்தை பிடித்து கொண்டு, அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு உறுதியுள்ளவர்களாய் நாம் இருப்போம். அப்பொழுது அவைகள் நமக்கு ஆத்ம நங்கூரமாய் இருந்து அது நித்திய கண்மலையாகிய தேவனோடு கூட நம்ம இணைத்து நாம் அசையாதபடி, அசைக்கப்படாதபடி அது பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆமென்.